இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் எல்லோரும் ஏன் பெருமாளை வழிபடுகிறோம்? வேலை கிடைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேர், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு இன்னும் சில பேர், இதையெல்லாம் தாண்டி செல்வ வளம் முக்கியமாக எனக்கு பெருக வேண்டும், நான் பட்ட நஷ்டத்திலிருந்து மீண்டு எழுந்து நிற்க வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பணத்திற்காக வேண்டுபவர் எண்ணற்ற பேர். காரணம் என்னன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் கேட்டதை நிச்சயமாக அந்த நாராயணன் வழங்கியே தீருவார் அப்படின்னு புராண காலத்திலிருந்து நம்பப்பட்டு வருகிறது. உங்களின் கஷ்டங்கள் நிச்சயமாக தீரும், உங்களின் கவலைகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். அந்த ஸ்ரீமன் நாராயணன் எத்துணை அழகை தன்னில் சுமந்து கொண்டிருக்கின்றாரோ அவரை போல நீங்களும் உங்களை அழகாக அலங்கரித்து கொண்டு அந்த நாராயணனை வேண்டும் பொழுது நிச்சயமாக உங்களின் ஆசைகள் நிறைவேறும். என்னிடம் அத்தனை நகைகள் இல்லையே அப்படின்னு இந்நேரம் கொஞ்சம் பேர் யோசிச்சிருப்பீங்க. உங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களின் உடல் சரீரத்தை நான் சொல்லவில்லை, உங்களின் மனதை நீங்கள் எவ்வளவு அழகாக சுத்தமாக திவ்யமாக அலங்கரித்து கொண்டு அந்த நாராயணனை அனுக்ஷணமும் நினைத்து கொண்டு இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து அந்த கோவிந்தனை வேண்டும் பொழுது மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சமே நீங்கள் கேட்டதை கொடுக்கும், உங்களின் ஆசைகளை நிறைவேற்றும் அப்படின்றது மாற்ற முடியாத விதி. இதை சித்தர்களும் தேவர்களும் ரிஷிகளுமே புரட்டாசி மாதத்தில் கடுமையாக தவமிருந்து நாராயணனை வேண்டினார்கள் அப்படின்னு புராணங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே பாவங்களை கரைத்து புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய மாதம். ஆகையால் நாம் நமக்கு தெரியாமலேயே நிறைய பாவங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறோம் அல்லவா, அந்த பாவத்தை கரைக்கணும். அதற்கு நாம் நம்முடைய மனதை திவ்யமாக மாற்றணும். அப்படி திவ்ய நிலையை அடையும் பொழுது நமக்குள் ஒரு வாசகம் தோன்றும், ஒன்றே செய் அதை நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு. அதனால் சனிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய தலிகையை 2வது சனிக்கிழமையில் செய்து கொள்ளலாம், 3வது சனிக்கிழமையில் செய்து கொள்ளலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை தள்ளி போடாமல் இருங்க. இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். காரணம் என்னன்னா, சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய அஷ்டம சனி, பாத சனி, கண்டக சனி, கண்டச்சனி, இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு செய்வதறியாமல் தவித்து கொண்டு என்னை நினைத்து மனதார வேண்டக்கூடிய பக்தனை ஒருபொழுதும் சனி பகவான் இந்த புரட்டாசி மாதத்தில் நெருங்கவே கூடாது அப்படின்றது ஸ்ரீமன் நாராயணனே சனீஸ்வரனுக்கு இட்ட கட்டளை. மிகப்பெரிய அளவில் நீங்கள் எந்த அளவிற்கு பெருமாளை நினைத்து உங்களின் கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னு வேண்டுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும், சந்தோஷமான ஒரு நிலையை வெகு விரைவில் அடைய முடியும். அதனால் எந்த ஒரு காரியத்தையுமே தள்ளி போடாமல் நாம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியாக உபயோகப்படுத்தி செய்தோம் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படவே ஏற்படாது. மேலும் இந்த சனிக்கிழமை அப்படின்றது முதலில் வரக்கூடியது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உலகமே நாராயணனை எண்ணி மிகப்பெரிய அளவில் வேண்டுதல்களை எழுப்பும். அப்படி இருக்கும் சமயத்தில் நீங்கள் பின்னோக்கி அடுத்த சனியிலோ இல்லை 3வது சனியிலோ வேண்டும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளே நுழைந்து உங்களால் நினைத்தபடி அந்த நாராயணனை கும்பிட முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். பெண்களுக்கு மாதவிடாய்களும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி பூஜையும் உள்ளே வருவதால் நீங்கள் எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் எந்த விதமான தாமதமும் இல்லாமல் வரக்கூடிய இந்த முதல் சனிக்கிழமையிலேயே பெருமாளை மனதார கும்பிட்டுட்டீங்கன்னா உங்களின் மனம் மிகப்பெரிய அளவில் சாந்தி அடையும். அதன் பின்பு நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கே பிறந்துவிடும். இந்த சனிக்கிழமையில்
பெருமாளை நினைத்து விரதமிருந்து மாவிளக்கு போட்டு விஷ்ணுவை சென்று தரிசித்து வந்தால் உங்களின் எண்ணங்களை பிரபஞ்சம் அப்படியே நிறைவேற்றும் அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு ஐதீகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாம் எந்த விதமான காலதாமதமும் இல்லாமல் காலம் உள்ள பொழுதே பயிர் செய்ய வேண்டும். பெருமாளுக்கு நான் நினைத்தபடி எல்லா விஷயத்தையுமே செஞ்சு என் கையால் படைக்க முடியலையே, பிரம்மாண்டமான ஒரு முறையில் தலிகை போடணும்னு நான் நினச்சேன், ஆனால் என்னால் செய்ய முடியலையேன்னு ஒரு பொழுதும் வருந்தாதீர்கள். பக்தனிடமிருந்து எதிர்பார்ப்பது உண்மையான பக்தியை மட்டுமே. அதனால் உங்களால் முடிந்ததை அந்த தெய்வத்திற்கு நீங்கள் படையலாக போடுங்க. சர்க்கரை பொங்கல் செய்யாவிட்டாலும் ஒரு கைப்பிடி சர்க்கரையை வையுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை இனிமையாக மாறும். நான் முற்பிறவிலும் இப்பிறவிலும் செய்த தவறுகளை மன்னித்து மிச்சமிருக்கக்கூடிய வாழ்நாளில் நான் உச்சத்தை தொடுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்துவாய் கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுங்க. மிகப்பெரிய அளவில் அந்த கோவிந்தனுடைய அனுகிரகம் உங்களின் வீட்டை தேடி நிச்சயமாக வந்தே தீரும். அப்படி வரும் பொழுது வாசலில் துளசி மாலையை போட்டு வையுங்க. மிகப்பெரிய அளவில் உங்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் அந்த துளசி இலையின் வாசம் பட்டதும் வெளியேறும். மிகப்பெரிய அளவில் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தெய்வ சக்திகளும் துளசி இலையை தேடி வரும். துளசி இலையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பதால் மிகப்பெரிய அளவில் உங்களின் செல்வம் பெருகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர இனி எந்த ஒரு தருணத்திலையுமே நஷ்டத்தை நோக்கி நகர மாட்டீர்கள். உங்களுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே நீங்கள் உள்ள பார்க்கும் பொழுது உங்களின் கண்களில் அந்த கோவிந்தனுடைய படம் படுமாறு இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் மாட்டி வையுங்க. காரணம் என்னன்னா, நாம் உள்ள நுழையும் பொழுதே செல்வத்துக்கே அதிபதியாகிய செல்வாதிபதியை பார்த்தால் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கடன்களும் தீர்ந்து நாமும் செல்வ வளத்தில் தழைத்து விளங்க முடியும். மேலும் அசைவத்தை சாப்பிடாமல் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை மனதில் நினைத்து உங்களின் வேண்டுதல்களை வைக்கும் பொழுது உங்களின் ஆசைகள் அப்படியே நிறைவேறும். அதனால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே முழு நம்பிக்கையோடு நாம் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் அப்படின்ற எண்ணங்களோடு முன்னேறி செல்லணும். மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உங்களுக்கு லாபங்களும் அதிகரிக்கும். அந்த ஏழுமலையானை நம்பியவர்கள் ஒரு பொழுதும் அதல பாதாளத்தில் விழுந்ததாக சரித்திரமே கிடையாது. இந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பதிக்கு செல்ல முடியவில்லையே அப்படின்னு எந்த விதமான மன அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் பெருமாளுடைய திவ்ய ஸ்தலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயமாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்திற்கு மனதில் முழு பக்தியோடு சென்று உங்களின் வேண்டுதல்களை வச்சிட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் தேவைகள் பூர்த்தியாகும். இந்நேரம் சில பேருக்கு ஒரு எண்ணம் மனதில் எழும்பி இருக்கும். ஏன் முதல் சனிக்கிழமையில் பெருமாளை கும்பிட்டால்தான் அவருடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் கிடைக்குமா? இரண்டாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமையில் கும்பிட்டால் பெருமாள் நாங்கள் கேட்பதை நிறைவேற்ற மாட்டாரா அப்படின்னு நினைப்பீர்கள். அப்படி கிடையாது. தெய்வம் கூட நம்மை தேடி எந்த பக்தன் முதலில் வருகின்றான் அப்படின்றத பார்க்கும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், அனைவரும் முந்துவதற்கு முன்பே நீங்கள் முந்துங்க. ஏன்னா நாளை எப்படி இருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதனால் ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அவை எல்லாவற்றையும் இன்றே செய். மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க.